திமுகவின் பின்னணியில் இருந்து கொண்டு அதிமுகவை உடைக்க முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். போயஸ் தோட்ட வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருப்பதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தை கூறு போட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே மிக கட்டுக்கோப்பான இயக்கம் இந்த இயக்கம். இந்தியாவிலேயே இந்த இயக்கம் இராணுவ கட்டுப்பாடோடு வளர்ந்து வருகிற இந்த இயக்கத்தை கூறு போடுவதற்கு துடித்து கொண்டு அவர் சதி வலையிலே சிக்கி இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கத்தில் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் இன்றைக்கு மேதகு ஆளுநரிடத்திலே போய் அவரும் கொண்டு போய் ஒரு கோரிக்கை மனுவை தந்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை விளக்குவதற்கு போய் மனுவை தந்திருக்கிறார். அதிலே சொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தொலைக்காட்சி பார்க்கவில்லை போலும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாறி மாறி பேட்டி கொடுத்தார்கள். நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியின் காரணத்தால் தான் ஓ பன்னீர்செல்வம் செய்திருக்கக்கூடிய சதி வலை நடந்து கொண்டிருக்கிறது.